ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம் மேலும் ஒரு மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நாம் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து வெளிவந்த கோயம்புத்தூர் மாவட்ட நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்ன வகையான பதவிக்கெல்லாம் நமக்கு இப்போ வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திலிருந்து நமக்கு ஒரு 13 வகையான பதவியின் கீழே வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினீங்கன்னா கடைசி நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 24, 2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மோடில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மெடிக்கல் ஆஃபீஸர், இதுக்கு 23 காலி பணியிடம் சொல்லியிருக்காங்க. 60,000 மந்த்லி சேலரியாக கிடைக்கும். 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 23 வேக்கன்சி இதுக்கும் இருக்குது. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th சயின்ஸ் ஆர் பயாலஜி குரூப்பாக நீங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 இயர்ஸ் கோர்ஸான ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 14,000 மந்த்லி சேலரியாக கிடைக்கும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ், இதுக்கு 23 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு டிப்ளமோ ஆன் டிகிரி நர்சிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி 18,000 கிடைக்கும். 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆர் சப்போர்ட் ஸ்டாஃப், இதுக்கும் 23 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் பார்த்தீங்கன்னா நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 8,500 மந்த்லி சேலரி கிடைக்கும். 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஎன்எம், இதுக்கு 4 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மந்த்லி சேலரி 14,000 கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளீனாக 4 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருக்கணும். நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு 8,500 மந்த்லி சேலரி சொல்லியிருக்காங்க. மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 14,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா சீனியர் லேப் டெக்னீஷியன் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 25,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் டெக்னாலஜி ஆர் சைட்டோஜெனிசிஸ் நீங்கள் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா டிகிரி இன் பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் இது மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா லேப் கம் ஸ்டோர் அசிஸ்டண்ட் ஒரு வேக்கன்சி இருக்குது. 12,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். இதுக்கு நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் மெடிக்கல் லெபரேட்டரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆறாவதாக டென்டல் டெக்னீஷியன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் டிப்ளமோவில் நீங்கள் முடிச்சிருந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 12,500 மந்த்லி சேலரி கிடைக்கும். 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா RMNCH+A கவுன்சிலர், இதுக்கு 3 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாஸ்டர் ஆர் பேச்சுலர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் ஆர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் சைக்காலஜி ஆர் சோஷியாலஜி, ஹோம் சயின்ஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 1-2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 18,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 12,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 9வதாக பார்த்தீங்கன்னா ஆடியோ மெட்ரிக் அசிஸ்டண்ட் ஒரு வேக்கன்சி இருக்குது. 17,250 மந்த்லி சேலரி கிடைக்கும். 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் நீங்கள் முடிச்சிருக்கணும். 10வதாக பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆடியோலஜிஸ்ட் நீங்கள் அதாவது ஸ்பீச் அண்ட் ஹியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். இப்போ 23,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். 20லேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு பிகாம் முடிச்சிருக்கணும். 16,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 2 வேக்கன்சி இருக்குது. 8th பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 8,500 மந்த்லி சேலரி கிடைக்கும். 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இன்ஸ்ட்ரக்சர் ஃபார் யங் ஹியரிங் இம்பேர்ட் சைல்டு ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க.
17,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். 20லேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா, அதுக்கான நிபந்தனைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் வந்து உங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. பணியில் சேருவதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணி ஒப்புதல் வந்து கடிதம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 மாதத்துக்கு வந்து ஒப்பந்தம் இருக்கும். இந்த விண்ணப்பங்களை வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலியமோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. coimbatore.nic.in என்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் லிங்க் வந்து தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் இணைக்கணும் அப்படின்னா, விண்ணப்பதாரின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்து பார்த்தீங்கன்னா முகவரி, அலைபேசி எண்ணு அது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும். முன்னுரிமைக்கான சான்றிதழ் நகர் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் இட்டு இணைச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிக்கான சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ் நகல் இது எல்லாமே வந்து நீங்கள் சுய சான்றொப்பமிட்டு இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி சான்றிதழ் வந்து கட்டாயம் வந்து சுய ஒப்புதலிட்டு நீங்கள் இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பிடச் சான்றிதழ் நகர், இது ஆதார் நம்பர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு இணைச்சிருங்க. அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா சேம் எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் வந்து நான் லிங்க்கில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 2 டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டேபிளில் பார்த்தீங்கன்னா 4 போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 13 போஸ்டிங் வந்து சொல்லி மொத்தமாக உங்களுக்கு 17 வகையான பதவியின் கீழே தான் இந்த வேக்கன்சி எல்லாமே வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு அருமையான வேலைவாய்ப்பும் கூட. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு கமெண்ட் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணி விடுறேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து உங்களுக்கான சந்தேகத்தை வந்து கிளியர் பண்ணி விடுவாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.